10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year, y'all! எங்கள் இரக்கமும் மனதுருக்கமுமான தேவனே நாளில புதிய ஆண்டுக்குள் எங்களை வழிநடத்தி தேடும்படியான எங்களுக்கு ஆண்டவரே தருணத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசுவீராக தகப்பனே. அப்பா இந்த வார்த்தை எங்கள் ஆண்டவரே இந்த புது வருட ஆண்டுகளை நீ நடத்த உதவி செய்யுங்கப்பா தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டு வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களை நீ நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. அன்பு தேவ சனமே, இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்கிறோம், யாக்கோப்பு அவன் என்ன செய்யறான், அவன் மாமன் வீட்டுக்கு அவன் ஓடி போகும்போது ஒன்றுமே இல்லாத ஒரு தடியை பிடித்து கொண்டு அவன் போனான். அப்போ ஒரே ஒரு தடியை மாத்திரம் அவன் என்ன செய்யறான், அவன் குடிச்சுக்கின்னு அவன் போறான். ஏன்னா அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த நேரத்துல ஏசா எங்க என்ன சாகடிக்க போறான்ட்டு அவன் என்ன செய்யறான், மாமனுடைய வீட்டிற்கு லாபானுடைய வீட்டிற்கு அவன் போகும்போது வெறும் ஒரு தடியை மாத்திரம் கொண்டு போறான். போய் அவன் என்ன செய்யறான், அவன் மாமன் வீட்டுல அவன் ஒரு வேலை செய்கிறான். வேலை செய்யும் பொழுது முதல் மகளை அவன் திருமணம் செய்யறான். அடுத்தது 6 மாசம் வேலை செஞ்சு ராகேல திருமணம் செய்யறான். இப்படி அவன் செய்து கொண்டிருக்கும் போது தேவன் அவனுக்கு ஒரு ஞானத்தை தருகிறாரு. ஏன்னா அவனை உயர்த்தும் காலம் தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம பாருங்க, எப்போது நம்ம வேலை செஞ்சுனே இருக்கும் போது நம்மளுக்கு உயர்வு எப்படா வரும்னு நம்ம நினைப்போம். நம்ம வேலை செஞ்சுக்கினே இருக்கணுமே, காலத்துக்கு இப்படியேவா நம்மளுடைய நிலைமை போய்க்கணும் இருக்கணுமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். தேவன் நமக்குன்னு ஒரு திட்டத்தை இந்த மாதம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ பாருங்க, ஆண்டவர் செய்கிறவா நேரம் காலம் எல்லாம் நம்மை உயர்த்துவதற்காகவே அவர் என்ன செய்யறாரு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபை பாருங்க, வெறுமையா போனா நல்ல ஆஸ்தியுடன் வருகிறான். அவனுக்கு தேவ ஞானத்தை கொடுத்து அவன் மாமனிடத்துல அவன் பேசுறான், நான் வேலை செய்கிறேன், எனக்கு இந்த மாதிரி குட்டிகள் வரியும் புள்ளியுமான குட்டிகள் வந்தா அது என்னுடையதுன்னு அவன் என்ன செய்யறான், ஆடு மேய்த்து கொண்டு தன்னுடைய வேலையை அவன் என்ன செய்யறான் பார்க்கறான். அதே போல அவன் சொன்ன மாதிரியே தேவன் அவனுக்கு அருளினார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த லாபானுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சானுங்களா, இவன் மந்திரவாதி, இவன் என்னவோ பண்ணி எங்களை ஏமாத்துறான் அப்படின்னு பேசி கொண்டு அவங்க இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, யாக்கோப்பு இந்த புத்தி இல்லைன்னா அவன் வெறுமையாதான் வந்திருப்பான். அவங்களும் என்ன செய்வாங்க, ஏமாத்தி அவனை வெறுமையா அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனா தேவன் அவனோடு இருக்கிறதுனால
தேவன் அந்த ஞானத்தை அவருக்கு கொடுத்து அவர் என்ன செய்யறாங்க, நான் வெறுமையா வந்தேன், இரு பரிவாளங்களோடு நான் வந்திருக்கிறேன். அதெல்லாம் சொல்றாரு. என்ன சொல்றாரு, தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. தேவன் ஒரு பொல்லாத மனுஷரிடத்திலிருந்து நமக்கு நன்மையானதை நம்மளுக்கு ஏற்படுத்தி தரார்னா அது தேவனுடைய அனுகிரகம். அல்லேலூயா. இந்த தேவனுடைய அனுகிரகத்தை நம்ம என்ன செய்ய போறோம், இந்த வருடம் முழுவதும் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. யாக்கோபுக்கு நடந்த இந்த காரியம் தேவன் அவனை போலவே நாமளும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, இந்த நாளில அவங்களுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, தேவனுடைய அனுகிரகம் உனக்கு உண்டு. அல்லேலூயா. பொல்லாதவரிடத்திலிருந்து நமக்கு தேவன் தேவைகளை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு தருணத்தை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை நாம் பார்க்கலாம். ரூத் 4ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை நாம் படிக்கலாம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானால். அவன் அவனிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். இந்த ரூத்துடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா அவ ஒரு மோவாபிய ஸ்திரியா இருந்தா. இல்லையா? அவ தேவனுடைய வழியில வரல. அவளுடைய மோவாபு ஸ்திரீ. அவ வேற ஒரு குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறா. தேவனை பத்தி அவளுக்கு தெரியாது. அவ என்ன செய்யறா, மருமகளா வாழும்போது தன்னுடைய மாமியாருடைய தேவனை அவளுடைய தேவனாய் அவள் என்ன செஞ்சா, ஏற்றுக்கொண்டா. அவ பாருங்க, இளமை வயதிலே அவள் என்ன செய்யறா, தன் புருஷனை இழக்கிறா. அவ ஒரு விதவையான மகளா இருக்கிறா. அப்ப பாருங்க, அவங்க மாமியார்கிட்ட அவங்க என்ன செய்யறா, நானு உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி நான் உங்களோட தான் நான் வருவேன்னு அவ என்ன செய்யறா, அவங்களோட தன்னுடைய பிறந்த ஊராகிய அந்த ஊருக்கு போகிறா. போகும்போது தேவன் அவளுக்கு அங்க ஒரு வாழ்க்கை துணையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு நல்ல ஆசை உள்ள அந்த போவாசை தேவன் தெரியப்படுத்தி அவன் என்ன செய்யறான், ரூத்துக்கு அவன் என்ன செய்யறான், வாழ்க்கையை கொடுக்கிறான். அன்பு தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவர் நீ எப்படியாப்பட்ட நிலைமையில இருந்தாலும் இன்னைக்கு ஏதாகிலும் உன்னை கொண்டு அனுகிரகம் பண்ணி உனக்கு நல்வாழ்க்கையை திருப்பி கொடுக்க ஒரு வல்லவரா இருக்கிறார். இப்ப பாருங்க, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் தேவன் ஒரு அனுகிரகத்தை வச்சிருக்கிறார். அந்த அனுகிரகம் நம்ம பெற்றுக்கொள்ளதான் தேவன் இந்த அதிகாரங்களை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு தத்தமான ஒரு வார்த்தையை நம்ம அனுபவிக்க வேண்டிய ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா நிறைய பேரு என்ன செய்வாங்க, எவ்வளோ பாடுபட்டாலும் சரி, அவங்க வேலை செஞ்சாலும் சரி, அவங்க கஷ்டத்தின் மத்தியில பாடுகளின் மத்தியில நடந்தாலும் அவங்களுக்கு என்ன ஆகும், என்னடா நம்ம எப்பவுமே இந்த மாதிரி பாடுதான் நமக்கு வருது, இந்த மாதிரி கஷ்டம் தான் வருது, நம்ம ஏன் என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவர் ஏன் நமக்கு இப்படியேப்பட்ட ஒரு நிலைமை கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். ஆனா தேவன் சொல்லுகிறார், ஒரு காலம் வரைக்கும் தான் அது நமக்கு வரும். ஆனா யாரு உன்னை என்ன செய்யறாங்க, உனக்கு எதிராக வரவங்கள அவங்க மூலியமாவே நமக்கு என்ன செய்யறாரு, தேவன் அனுகிரகம் செய்ய உதவி செய்வார். அல்லேலூயா. சங்கீதம் 69ல 13வது வசனத்தை நாம் படிக்கலாம். ஆனாலும் கர்த்தாவே, அனுகிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினால் எனக்கு செவி கொடுத்தருளும். இப்ப பாருங்க,
சங்கீதக்காரர் சொல்லுகிறார், ஆனாலும் கர்த்தாவே அனுகிரக காலம் இருக்குது. அது ஆண்டவர் கொடுத்தாதான் நமக்கு அந்த அனுகிரகம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்மளா நம்ம அனுகிரகத்தை நம்ம தேடியே போக முடியாது. அல்லேலூயா. தேவன் நினைச்சாதான் நம்மள என்ன செய்யும், உயர்த்தவும் முடியும், தாழ்த்தவும் முடியும். ஆனா நம்மளுடைய உழைப்பினால நம்ம உயரவே முடியாது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தாவே அனுகிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். இதுதான் நம்ம ஆண்டவர் தேடுகிற ஒவ்வொரு நேரமும் தேவனுடைய அனுகிரகம் இல்லாம நம்ம அவரை தேடவே முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, அநேக நல்லா உறங்கி கொண்டு சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நம்ம பாருங்க, ஆண்டவரை நம்ம தேடி நிக்கிறோம். அல்லேலூயா. தேவன் நம்ம கொடுத்த அனுகிரகம் இது. அல்லேலூயா. பாருங்க, இந்த புது ஆண்டுல, இந்த புது வருஷத்துல தேவனை தேடுகிற அனுகிரகம் நமக்கு கிடைச்சிருக்கிறது. அல்லேலூயா. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை படிக்கலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம். ஆமா, மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம். நிறைய பேர் பாருங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, சாப்பிட முடியாது. நிறைய பேர் பாருங்க, குடிப்பாங்க, ஆனா அவங்களால சாப்பிட முடியாது. அதே பாருங்க, ஒண்ணுமே சாப்பிட முடியாத நிறைய நல்ல வசதி வாய்ப்போட இருப்பாங்க. அப்ப பாருங்க, கர்த்தர் ஒருவனுக்கு அனுகிரகம் கொடுத்தாதான் அவன் நல்லா புசித்து குடித்து அவன் என்ன செய்யறான், சந்தோஷமா அவனுடைய ஆஸ்தியை அனுபவிக்கிறான். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த ஆஸ்தியை நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்மளால முடியாம போனா அது என்னவாயிடும், அது பிசாசு கொடுக்கிற ஒரு காரியமாய் மாறிவிடும். அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் பண்ணலன்னா நம்ம புசித்து குடித்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது. அல்லேலூயா. இந்த அனுகிரகத்தை தான் ஆண்டவர் தேவன் நமக்கு அருளி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பாடுள்ள வாழ்க்கையா இருந்தாலும் அதுல நமக்கு நல்ல நன்மையும் கிருபையும் நம்மளோடு கூட நம்மள என்ன செய்யுது, இந்த புதிய ஆண்டுக்குள்ள வழிநடத்தி விடுது. சென்ற ஆண்டெல்லாம் நமக்கு எவ்வளவு நன்மை செஞ்சு வந்தாரு, ஒரு நன்மையும் குறைவில்லை. நான் சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையில எந்த குறைவும் இல்லாத என்ன ஆண்டவர் நடத்தினாரு. என் பிள்ளைகளுக்கு எந்த குறைவும் இல்லாம ஆண்டவர் நடத்தினாரு. இதுவரை ஆண்டவர் எங்களை நடத்தி கொண்டு வருகிறார், இன்னமும் நடத்தி கொண்டே போவார். அல்லேலூயா. பிரசங்கி 5ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்தை நாம் படிச்சோம்னா, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். அல்லேலூயா. தேவன் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், தேவன் தான் நமக்கு சம்பத்தையும் கொடுக்கிறார். அப்ப பாருங்க, அதை அனுபவிக்கவும் தேவன் நமக்கு என்ன செய்யறாரு, மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பதே தேவனுடைய அனுகிரகம். பாருங்க, நமக்கு சந்தோஷம், சமாதானம், நம்மளுடைய சம்பளத்தை நம்ம சாப்பிடுறது, நம்ம சம்பாதிக்க கூடியது, நம்மளுக்கு பலன் எல்லாமே தேவன் நமக்கு தருகிற அனுகிரகம். அல்லேலூயா. ஏன்னா ஒருவனுக்கு பலத்தை தரலன்னா சம்பாதிக்க முடியாது, அதை சாப்பிடவும் முடியாது. அவன் என்ன செய்வான், அவனுடைய பிரயாசத்துல அவன் வாழவே முடியாது. அவன் என்ன செய்வான், தேவனுடைய அனுகிரகம் இல்லை கிடைக்கலன்னா இதெல்லாம் இழந்து போயிருப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஐஸ்வர்யத்தை தருகிறது தேவன் தான்.
அவனுக்கு சம்பத்தை தருகிறது தேவன் தான். எத்தனையோ பேரு நான் பாக்குறேன், பாருங்க, இந்த கையை தூக்கி சாப்பிட முடியாது, அந்த கையை அப்படி உதிரி அந்த சாப்பாடெல்லாம் கீழே கொட்டும். பாருங்க, ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பெரிய அனுகிரகம் நம்ம செஞ்சிருக்கிறார் பாருங்க. இந்நாள் வரைக்கும் கூட நம்மளை அவர் வழிநடத்தி கண்ணின் மணி போல நம்மளை பாதுகாத்து தேவனுடைய ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டு நம்மளுடைய குடும்பமாய் வாழ்கிறதை நாம் காண்கிறோம். அல்லேலூயா. ஏசாயா 49ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை நாம் படிக்கலாம். காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து ரட்சண நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீ பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும் தேவன் நம்மளுக்கு அனுகிரகம் செய்வார். அல்லேலூயா. இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் பாருங்க, நமக்கு என்னென்ன தேவன் கொடுத்திருக்கிறார் பாருங்க. தேவனுடைய அனுகிரகத்தினால நம்ம ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய அனுகிரகத்தினால பாழாய் கிடக்கிற இடங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம். தேவனுடைய அனுகிரகத்தினால நம்ம செய்கிற விண்ணப்பம் கேட்கப்படும். தேவனுடைய அனுகிரகத்தினால நமக்கு என்ன செய்யுது? கிருபையினால் நமக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த அனுகிரகத்தினால, தேவனுடைய அனுகிரகத்தினால நம்ம இந்த வருடத்தை நம்ம எப்படியெல்லாம் நம்ம ஆசீர்வாதமா நம்ம இருக்க போறோம்னு தேவனுடைய அனுகிரகம் நமக்கு தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை நாம் படிக்கலாம். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கு தந்த வரத்தையே அனுகிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம்னு பவுல் சொல்லுகிறார். இந்த பவுல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் பாருங்க, அவனுக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு வரத்தை அனுபவிக்கிறார். அவர் என்ன செய்யறாரு? அவர்களுக்கு வரத்தை அனுபவிக்கிறார். அப்புறம் தேவனை துதிப்பதற்கு அவர் என்ன செய்யறாரு? எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் தருகிறார். அல்லேலூயா. இந்த பவுல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் மனுஷன் இதை யாரால தடுக்க முடியும்? தேவன் கையிலிருந்து நமக்கு கொடுக்கிறதை யாரால தடுக்க முடியும்? நான் எம்மாத்திரம்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷனும் உன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது ஆண்டவர் கையில இருந்து. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது தடைப்படாம நம்ம இடத்துல வந்து சேரும். அல்லேலூயா. அதுதான் பவுல் தீர்க்கதரிசி சொல்றாரு, எல்லா வரத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் தரும்போது மனுஷன் அது தடுப்பவன் யாரு? நான் எம்மாத்திரம்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் ஒருவனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் அவர் தரத்துல இருக்குது. அவர் தான் நம்மளை பார்த்து கொஞ்சம் வருமானமா இருந்தாலும் அதுல உண்மையும் நியாயமும் நீதியும் இருக்கும் போது தேவன் என்ன செய்யறாரு? அதுல இருந்து உன்னை உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஏன்னா அவரிடத்துல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? அனுகிரகம் கிடைக்கிறது. அப்ப பாருங்க, ஆண்டவர் நமக்கு கொடுக்கலன்னா நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. எந்த காரியத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. எல்லாம் தாமதமா போனாலும் ஆண்டவர் ஒரு நாளைக்கு அதை சீர்படுத்தி சிறப்படுத்தி நம்மள என்ன செய்யறாரு? பலப்படுத்தி நம்மள மேல உயர்த்தி வச்சு பார்க்கறாரு. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்தை நாம் படிக்கலாம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆனாலும் தேவ அனுகிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். இந்த அனுகிரகம் பாருங்க, எல்லாருக்கும் சாட்சியா நம்மளை நிக்க வைக்கிறது. அல்லேலூயா. தேவன் இப்படிப்பட்டவர், இப்படிப்பட்ட நன்மை நமக்கு செய்கிறவர். தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தினால நாங்கள் எப்படி இருக்கிறோம் பாருங்க.
நம்ம எப்படி வச்சிருக்கிறாருன்னா சாட்சியா வச்சிருக்கிறார். இல்லையா? பாருங்க, நம்ம இந்த புது வருட நம்ம துவக்கத்துல நம்ம ஆண்டவர் தேவன் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தைய நம்ம என்ன செய்வோம், அந்த வருடம் முழுவதும் நம்மளுக்கு சாட்சியா நிறுத்த போறாரு. இல்லையா? ரோமர் 15ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை நான் படிக்கலாம். 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வார்கள். இது பவுல் சொல்லுகிறார். பாருங்க, தீர்க்கதரிசியான பவுல் சொல்லுகிறார். இந்த பவுல் தீர்க்கதரிசி அதெல்லாம் அனுபவித்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படி நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாகும்படிக்கு உங்களுக்கு அனுகிரகம் செய்தார். இயேசு கிறிஸ்துவை போல நம்ம இருக்கணுமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவிடத்துல பொறுமை இருந்தது, ஆறுதல் இருந்தது, ஏக சிந்தை உள்ளவர்களா இருக்கும்படிக்கு உங்களுக்கு அனுகிரகம் செய்தார். அவர் ஏக சிந்தையா இருந்தார். அல்லேலூயா. பாருங்க, இந்த புதிய ஆண்டுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். தேவனை போல நம்ம இருக்க தேவன் நம்மளுக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு விஷயமும் நம்ம நிதானிச்சு ஏக சிந்தையுடன் பொறுமையுடன் ஆறுதலையும் நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்யணும், இந்த வருடத்தை தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தோட தேவன் என்ன சொல்லுகிற, பாழாய் கிடக்கிற இடத்தை நீ சுதந்திரிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். இப்ப பாருங்க, ஆண்டவர் ஐஸ்வர்யத்தின் சம்பத்தையும் உங்களுக்கு கொடுத்து அதை சாப்பிடும்படி வைக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இப்பேற்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு தேவன் அருள் இருக்கிறார். அல்லேலூயா. அனுகிரகத்தை நாம் என்ன சொல்லி சொன்னாலும் நன்றி சொன்னாலும் அவருக்கு ஈடே ஆவார். எத்தனை ஆண்டுகள் நன்றி சொன்னாலும் அதுக்கு போதவே போதாது. ஏன்னா ஆண்டவர் அவ்வளவு நமக்கு நன்மை செய்து கொண்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நம் கண்களை மூடி செபிப்போம். அல்லேலூயா. சுத்தரிக்கிறோம். நேரமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம். 2023வது வருஷத்தை கடந்து 2024ஆம் வருஷத்திலே நாம் கால் வைத்து வைத்திருக்கிறோம். தேவனுடைய கரத்தை பிடித்து நாம் வைத்திருக்கிறோம். தேவன் நம்மை 2024ஆம் ஆண்டிலே நமக்கு செய்கிற அதிசயங்களும் நாம் நம்மளால் பண்ண முடியாது, அதை நம்ம இது பண்ண முடியாது. ஆனாலும் தேவன் நமக்கு செய்கிற எல்லாவற்றிலும் நமக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை நம் தேவன் நமக்கு தரப்போகிறார். இந்த வருஷத்துல எல்லாம் நம்மளை கைவிட்டு போன காரியம் கூட தேவன் இந்த வருஷத்திலே நமக்கு நம்ம கரங்களிலே கொடுக்கிற தேவனாய் இருக்க போகிறார். வீட்டில் சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தையும், கடன் தொழில் இருக்கிற மக்களுக்கு கடனிலிருந்து ஒரு விடுதலையும் தருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வருஷம் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான வருஷமாய் மாறப்போகிறது. ஆமென். நம்ம தேசமும் ஒரு நல்ல ஒரு சமாதானத்துக்குள்ள ஆண்டவர் நல்ல ஒரு தலைவர்களை கொடுத்து நம் தேசத்தை நம் ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம எல்லாம் கண்களை மூடி செவிப்போம். ஆண்டவரே, நீர் துதிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த புது வருஷத்திலே நாங்கள் ஆண்டவரை கடன் வந்திருக்கிறோம். நீரை கடன் பிடித்து நடத்தும். எங்க தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்தித்தப்பா. எல்லாவற்றையும் ஆண்டவர்களுக்கு நிறைவாய் உங்களுடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீ தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய கைகளிலே எல்லா ஆண்டவரை ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு போகும்படியாய் நாங்கள் பொறுமையாய் வராதபடி உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் போகும்படியாய் நீ செய்த நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தாவே. மட்டுமல்ல ஐயாப்பா, அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக செபிக்கிற குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். குடும்பங்களில் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும். குடும்பங்களில் இருக்கிற வியாதிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே அதனுடைய விலகி போகிறது கர்த்தாவே. நீர் ஆண்டவரே, அந்த வீட்டிலும் பூர்ண ஒரு சமாதானத்தை தார். தேவன் நம்மளோடு இருக்கிறார். அவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை. ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். அதற்காக நம் நன்றி செலுத்தும். அல்லேலூயா. அப்பா, நீர் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, இந்த தேசத்தில் இருக்கிறார்கள் ஆண்டவரே, அநேக ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தும்படியாக அநேக சபைகள் 2024ஆம் வருஷத்திலே உருவாகும்படியாய் அநேக தேவ பிள்ளைகள் உருவாகும்படியா அப்பா நீ உதவி செய்யப்பட்டிருக்கா
கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க தேசத்தை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும், எல்லாருக்கும் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. துதி கன மிகவெல்லாம் இருக்கிற என் மீட்பராகிய இயேசு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்களோடும் தேவனுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.